வணக்கம் நண்பா. இது விஆர்கே தமிழ் சேனல். நான் விஆர்கே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எடிட்டிங்ன்ற ஜானரை விட்டுட்டு வேற ஒரு ஜானரில் போயிட்டு புதுசாக ஒரு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம இந்த ஜானருக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வர டாம் அண்ட் ஜெரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டாம் அண்ட் ஜெரியோட ஒரு ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டாப் 10 ஃபேக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தலாம், டாம் அண்ட் ஜெரின்னு வந்து 2021 இது. இப்போ வந்து டாம் அண்ட் ஜெரியோட ஏஜ் வந்து 81 ஆகுது. ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரி எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1940s வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாம் அண்ட் ஜெரின்ற ஒரு ஷோ. ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரியை வந்து கிரியேட் பண்ணவங்க யாருன்னா ஜான் ஆனா அண்ட் பார்பரான்னு சொல்லிட்டு 2 பேர் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜான் ஆனான்றவர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் பண்ணுறவர், அண்ட் பார்பரான்றவர் ஏற்கனவே வந்து அனிமேஷன் ஒர்க்கில் இருந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்கூபி டூபிடூ அண்ட் த ஃப்ளின்ஸ்டோன்ஸ்னு நிறைய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கார்ட்டூனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கூபி டூபிடூலாம் வந்து நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் நிறைய இந்த அதிகமாக போடுறது அந்த டைமில். ஸோ இப்போ நிறைய மாற்றிட்டு இருப்பாங்க அண்டு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி நிறைய மாறிட்டே வருது. ஸோ ஆனாலும் அந்த எவர் கிரீனான்றது ஒரு ஷோனா அது டாம் அண்ட் ஜெரி தான். ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து பார்பரான்றது ஏற்கனவே வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மேன் பேஸ்டு, அதாவது நம்ம மனுஷங்களுக்கு ஏற்ற மாரி வந்து டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு வச்சு ஒர்க் பண்ணார். ஸோ அதை மாற்றிடுது நம்ம டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரின்றத நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புஷ் கெட் த பூட்ஸ்ன்ற ஒரு ஷோ தான் வச்சு அதில் வந்து டாமுக்கு வந்து ஜாஸ்பர் அண்ட் ஜெரிக்கு வந்து ஜிங்ஸ்ன்ற ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ்ன்ற ஒரு எபிசோடு வந்து 9 minutes எபிசோடு. இதுதான் ஃபஸ்ட்டு டாம் அண்ட் ஜெரியில் ஸ்டார்டிங் எபிசோடு. ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் அண்ட் ஜெரின்ற பேர் யார் வச்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா, ஜான் கேரன்ற ஒருத்தர் தான் இந்த டாம் அண்ட் ஜெரின்ற நேமை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த டைமில் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு போட்டி வச்சு டாம் அண்ட் ஜெரிக்கு யாரு கரெக்டான ஒரு நேம் சொல்றதுன்னு சொல்லிட்டு வைக்கும்போது ஜான் கேரன்றவர் தான் டாம் அண்ட் ஜெரின்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ இதுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு $50, அதாவது நம்ம இந்தியா ரூபாய் மதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து 4000 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லைனாலும் அந்த டைம்ல வந்து ஒரு 4000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருந்திருக்கும். ஸோ எவர் கிரீனான ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்குன்னே வருது. எவர் கிரீனான ஒரு கார்ட்டூனுக்கு ஒரு 4000 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த டாம் அண்ட் ஜெரின்ற கேரக்டர்ல வந்து டாமுக்கு வந்து இது வரைக்கும் 18 கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 14 கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கவங்க வந்து மொத்தம் 18 பேர் டாமுக்கு மட்டுமே சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்போ ஜெரிக்கு என்னடா, ஜெரிக்கு இல்லையான்னு கேட்டால் ஜெரிக்கும் சேஞ்ச் ஆயிருக்காங்க, ஆனால் ஸ்லைட்லி. ஆனால் இந்த டாமுக்கு மட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 4 காலில் நடக்கிற மாரி இருந்து இப்போ 2 காலில் வந்து அந்த ஃபேஸில் நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து இந்த டாம் அண்ட் ஜெரியில் வந்து டாமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரியில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டைம்ல வந்து இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து நிறைய ஒரு தடங்கள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட அந்த ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ்ன்ற ஒரு இதுலயே வந்து நிறைய பேர் வந்து நல்லா போகுதுன்னு சொல்லியிருக்கும் போதே வந்து இவங்க நிறுத்திட்டு, இது நார்மல் ஒரு பூனையும் எலிக்கும் சண்டை தானே, நிறைய கார்ட்டூன்லேயே இது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விட்டுட்டு போனாங்க, வேற ஒரு எபிசோடு போனாங்க. ஆனாலும் வந்து அந்த ஏனா அண்ட் பார்பராவோட இதுவால் வந்து செகண்ட் எபிசோடு வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம டாம் அண்ட் ஜெரியில் பார்த்தோன்னா வந்து 550 எபிசோட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு வீடியோ தான் அந்த புஷ் கெட் த பூட்ஸ்ன்றது தான் ரொம்ப பெரிய எபிசோட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாம் அண்ட் ஜெரியில் மொத்தம் 17 மூவிஸ் இருக்குது. டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து ஒரு 7 ஆஸ்கார் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அனிமேஷன்ன்றதுக்காக வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஒரு எவர் கிரீனான ஒரு கார்ட்டூனுக்கு வந்து 7 ஆஸ்கார் அவார்டுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ உங்களுக்கு அந்த டாம் அண்ட் ஜெரியில் வந்து வேற என்ன ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாரி ஃபார் தட். அதில் வந்து ஒரு லேடியை வந்து காமிப்பாங்க, அதாவது அந்த பூனையும் எலியும் வளர்க்குறவங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிரானி த 2 ஷூஸ். அவங்க வந்து நிறைய வந்து வெறும் ஷூ மட்டும் காமிக்கிற மாரி வந்து வரும்.
ஸோ ஷூ காமிக்கிற மாரி அந்த பூனையை வந்து எட்டி வீட்டை விட்டு உடச்சி வெளியே தள்ளுற மாரி. ஸோ அது மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அந்த 550 எபிசோட்ல ஒரே ஒரு எபிசோட்ல தான் வந்து அந்த கிராணியோட ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிராணி ஃபேஸ் வந்து பார்க்கணும்னா நீங்க பார்த்துங்க, நான் சைடில் இமேஜ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க தூங்கலாம், தூங்காட்டியும் போகலாம், ஏன்டா காமிச்சணும்னு கேட்கலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த அனிமேஷன்ன்றது வந்து இந்த பூனைக்கும் எலிக்கும் பண்றதே ஒரு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஹியூமன் ஃபேஸ் எல்லாம் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இப்ப இருக்கிறதுல வந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டாங்க நம்ம அனிமேஷன்லாம் வந்து. ஸோ கரெக்டா எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா ஒரு ரியல் ஃபேக்ட் மாரி நம்ம அனிமேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த எபிசோட் இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஹியூமன் ஃபேஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் தான் இருக்கும். அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை சந்தோஷப்படுத்தின ஒரு கார்ட்டூன் அது. ஸோ இன்னும் ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு நாய் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பைக் அண்ட் டைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பைக்குன்றது அந்த பெரிய நாய், அண்ட் டைக்குன்றது அதோட சின்ன குட்டியாக இருக்கும் நாய். ஸோ அதை நிறைய பேர் வந்து அதையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து டாம் அண்ட் ஜெரி எங்கன்றது தான். ஸோ அந்த டாமுக்கும் ஸ்பைக்குக்கும் வந்து நிறைய சண்டை வரும். ஸோ அந்த சண்டை அண்ட் அதோட வந்து ஜெரியை வந்து கூட சேர்ந்து ஸ்பைக்கா கூட சேர்ந்துன்னு இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கொலாபரேஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கும் கீழே, அதில் எதனா ஒன்று பண்ணி விட்டு போங்க. ஸோ மறக்காம அந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் ஒரு நியூவாக ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஐடியா இது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற எந்த கார்ட்டூன் பற்றி பேசலாம், இல்லை வேற எதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம எடிட்டிங்க்கு சம்மந்தமான வீடியோவும் வரும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்கும் போது வந்து நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுன்ற போது தான் இது ஒரு ஐடியா வந்துச்சு பேசிக்லி. ஸோ இந்த ஐடியாவை வந்து சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்றதுனால உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வேறு என்னெல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போடலாம் எல்லாமே சஜஷன் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதை பற்றிலாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக எதனா ஒன்று நீங்கள் கமெண்ட் இல்லை லைக்கில் எதனா ஒன்று தெரிவிங்க. And thanks for watching, and this is